திடீரென பஹ்ராம் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டும். நாங்க ஆப்கானிஸ்தான் அத்தாரிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், அரசாங்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை அவங்க எங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சில சொத்துக்கள், ஆப்கானுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் சீஸ் பண்ணப்பட்டிருக்குது, அதையெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கலாம், இதுதான் பஹ்ராம் ஏர்பேஸாக இருக்கிறது. மிகப்பெரிய ஏர்பேஸ், கிட்டத்தட்ட 11,800 அடி ஓடுபாதையை கொண்ட ஏர்பேஸ் என்று இதை வரையறுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஏர்பேஸ், கத்தரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட்டை விட பெரியது அல்லது அதை விட வசதி வாய்ப்புகள் கூடியது என்றெல்லாம் சொல்லப்படுகிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு நிலையில் ஏன் மீண்டும் பஹ்ராம் விமானப்படை தளத்தை பெற்றுக்கொள்வதற்கு முனைகிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற கேள்விகள் எழுகிறது. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிற ஒரு பதில், டொனால்ட் ட்ரம்ப் சொல்லாத இன்னொரு பதில் என்று இரண்டு பதில்கள் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் யூகே விசிட் போயிருந்தார், நமக்கு தெரியும், லண்டன் போயிருந்தார். போயிருந்த நேரத்தில் லண்டனுடைய யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரோடு நின்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிற போது அங்கே பல சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினார். அதில் ஒன்றாக எதை பேசினார்னா, நாங்கள் பஹ்ராம் விமானப்படை தளத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆப்கானிஸ்தான். ஏன் அதை கேட்கிறோம்னு சொன்னா, சீனாவினுடைய அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை பஹ்ராம் விமான நிலையத்திலிருந்து 1 மணி நேர தொலைவில் தான் இருக்கிறது. எனவே உடனடியாக எங்களை அவங்க தாக்கணும், அமெரிக்காவை அவங்க தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்கிருந்து தாக்கிடலாம். எங்கள்கிட்ட பஹ்ராம் விமானப்படை தளம் இருந்ததுன்னா எங்களுக்கு சீனாவை எதிர்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் அவர் சொன்ன மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல. ஆனால் உண்மையிலே அதை தாண்டி இது பற்றி அவர் பல இடங்களையும் பேசும்போது சொன்ன இன்னும் ஒரு தகவல் தான், பஹ்ராம் விமானப்படை தளத்தை சீனா பயன்படுத்துகிறது என்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருந்தார். சீனாவினுடைய முழுமையான சப்போர்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இல்லாமல் இல்லை, அவர்களுடைய ஆதரவோடு தான் ஆப்கானிஸ்தான் தற்போது நகர்ந்து வருகிறது என்பதும் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கு சீனா தான் காரணம் என்கிறார். ஆனால் அவர் சொல்லாத இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது.